ராணி அம்மா, கோர்ட்ல ராதாவை பத்தின எல்லா விவரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு. திவான், இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு. நீங்க தான் எல்லா நேரத்திலயும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க. அது என் கடமைங்க. என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. உத்தரவுங்க. அதோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது. உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா பல பெரிய இடங்கள்ல? இல்ல திவான், என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே. ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா, நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டேன். மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி, ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சுல? பிரதாப், நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கூச்சப்படாத, கம் ஆன். திவான், என் வேலை சுலபமாயிடுச்சு. ராதா பிரதாப்ப தான் விரும்புறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க ராணிமா, ஆமா. தம்பி, உங்க திட்டம் பிரமாதமா நிறைவேறிடுச்சு. நம்ம வள்ளியை எல்லாம் ராதானே நம்பிட்டாங்க. அது சரி, எங்கேயாவது ஏதாவது பேசிடாத. எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறதுன்னு தான் தம்பி இப்ப காலம். இன்னொரு வேடிக்கை தெரியுமா? நம்ம வள்ளி ரொம்ப புத்திசாலியா மாறிடுச்சு. அவளை புத்திசாலி ஆக்குனதே நான் தானே. நீங்க அவளை புத்திசாலி ஆக்கினீங்க. இப்ப போற போக்க பார்த்தா அவ உங்களையே தூக்கி சாப்பிட்டு எல்லா அதிகாரத்தையும் தானே எடுத்துக்குவா போல் இருக்குதே. என்ன சொல்றீங்க? அந்த பிரதாப் அவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டா. ராமனே, இந்த மாதிரி உடந்திகளை நம்பாதீங்க. கண்ணால பார்த்தேன்ற. இப்ப கூட 2 பேரும் வெளியில பேசிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் வரேன். நமக்கே இதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்லை. இதெல்லாம் பத்தி நெருக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே கூச்சமா தான் இருந்தது நமக்கு. இப்ப போனா கூட தான் பார்க்கலாம். அதே நான் சொல்லணும், நமக்கே இதெல்லாம் போறவங்க பாத்துக்கிறாங்க. பிரதாப், எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்து நான் இந்த ஜமீனுக்கு வந்தது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. உன்னோட அன்பும் காதலும் கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மாவா? சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லையா? வணக்கம். வாங்க கண்ணன், என்ன விஷயம்? நான் வந்த காரியம் முடிஞ்சது. உங்க பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நாளைக்கு பெரிய விசேஷம் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் நீங்க போகணும். ஏன் உங்க பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னீங்க? அது தானாய்கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு பணத்துலதான் குறி. உனக்கு மட்டும் என்ன? பெரிய இடமா பார்த்து புடிச்சிட்ட. என்ன சொல்றீங்க? என்கிட்டயே நடிக்கிறிய? பிரதாப் கிட்ட நெருங்கி பழகினத நான் பார்த்தேன். எல்லாம் நீங்க கத்து கொடுத்த பாடம் தான். இன்னும் காலம் ஒண்ணும் கடந்துள்ள. பணம் பெருசா பாசம் பெருசான்னு இப்ப கூட நீங்க யோசிக்கலாம். அடிக்கடி துரோகிகளை சந்திச்சு நான் யோசிக்கிற சக்தியை இழந்துட்டேன். நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்ப தம்பிக்கு பொறாம வந்துடும். இந்த பொறாம காதலா மாறும். அப்பா, நீங்க சிறந்த ராஜதந்திரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னையே சந்தேகப்பட்டு எனக்கு கூட தெரியாம நீங்க திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பெரிய மேத மாதிரி பேசுற? நான் மேதை இல்லைன்னாலும் பேதை இல்லை. அப்பா, நீங்க இளையராணின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ராதா, அந்த பிச்சைக்காரி யாரு? பிரதாப், உனக்கு எப்படி தெரியும்? இதோ என்னத்துக்கு தள்ளுற? சத்த போட்டீங்க, கொண்டு விடுவேன். அப்பா, கோயில்ல இவங்க பெரிய ராணியும் ராதாவையும் பார்த்திருக்காங்க.
அவ எங்க மக பாக்கணும்னு சொன்னாங்க. வாங்க காட்டுறேன், நைஸா இங்க கூட்டு வந்து அடைச்சேன். அதான் ஏன்னு கேக்குறான். மகளை பாக்கணும்னா என்னத்துக்கு அடைக்கிற? அதானே எங்க மகன் ராஜகுமாரி ராராசா. நீ ராசான்னா நான் ராசி. இது வாசி பிரதி பிச்சைக்காரன் நாயங்கடா. பிரதாப் நல்ல வேலை செஞ்ச. இவங்க மட்டும் ராதா எங்க பொண்ணுதான்னு வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கும். இவங்க 2 பேரையும் பாதாள சிறையில் அடைச்சு. ஐயோ ஐயோ என் பொண்டாட்டிய தொடாம தூக்குங்கடா. பெருமதிப்பிற்குரிய உறவினர்களையும் நண்பர்களையும் ராணி ராஜலட்சுமி தேவி அவர்களின் சார்பில் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன இளையராணி ராதா அவர்களை பற்றிய சில முக்கிய விஷயங்களை இப்போது ராணி அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காகத்தான் இத்தனை வருஷங்கள் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த ஜமீன் பொறுப்புகளை என் பேத்தி ராதாவிடம் நான் ஒப்படைக்கிறேன். இன்னொரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் பேத்தி ராதாவை திவானுடைய மகன் பிரதாப்புக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு விசேஷ கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம், வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம். வரும் காலம் நலமாகவே திருநாளை கொண்டாடுவோம். வரும் காலம் நலமாகவே திருநாளை கொண்டாடுவோம். வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம், வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம். வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம். வரும் காலம் நலமாகவே திருநாளை கொண்டாடுவோம். வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம்.
அட மக்கு, இளவரசியை நான் கட்டிக்கிட்டா ஜமீன் சொத்து பூரா எனக்கு வந்துரும். அப்ப நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓஹோ, அப்படின்னா என்ன வெப்பாட்டியா இருக்க சொல்றியா? பிரதாப், மரியாதையா இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. எனக்கே உத்தரவு போடுறியா? இஷ்டம் இருந்தா வைப்பாட்டியா இரு, இல்ல இப்பவே போயிடு. என்னடா சொன்ன? நீ என்கிட்ட எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னை ஏமாத்தின உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இப்பவே ராணி கிட்ட போய் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை சொல்லிடுறேன். செருப்பு சிம்மாசனம் கேக்குது. பிரதாப், இந்த பணத்தை ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது மறைச்சிரு. ஓகே. கண்ணன், ஓ, மதிப்பிற்குரிய சோமநாதபுரம் இளவரசி அவர்களே, வருக வருக. எல்லாம் நீங்க கொடுத்த பிச்சை தானே. உங்க விருப்பப்படியே நான் இளவரசி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பொக்கிஷம் இருக்கிற ரகசிய எடுத்த ராணியம்மா எனக்கு காட்டுவாங்க. அதோட சாவிய இப்பவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கண்ணன், நான் நல்லா நடிச்சிட்டேன் இல்ல? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். பணம் பணம் பணம், அந்த பைப்பத்தை கிட்ட பேசாத. என்ன கண்ணன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கோவமா இருக்கீங்களே. திவான் ஏதாவது பேச்சு மாதிரி உங்களை ஏமாத்திட்டாரா? யாரும் என்ன ஏமாத்தல, என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். ராதா, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்ல. பிரதாப்பை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிச்சியா? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க எண்ணப்படி எல்லாம் நடந்துருச்சு. கல்யாணத்தையும் நடத்தி வச்சு எங்களை வாழ்த்துட்டு போங்க. அப்படின்னா நீ என் மேல காட்டின அன்பு, பாசம், காதல் எல்லாமே நடிப்புதானா? என்ன கேட்டீங்க? என் அன்பையா நடிப்புன்னு கேட்டீங்க? கண்ணன், இந்த நடிப்பு, மோசடி எதுவுமே வேண்டாம்.
உங்க அன்புதான் வேணும்னு உங்க காலடியில விழுந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். நீங்க சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்பையும் பாசத்தையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம். இல்ல, அந்த பணம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. Come on, celebrate your success. Take it. குடிங்க. உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் என்ன உங்க மனைவியா இல்ல காதலியா? போதும், இனிமேல் வார்த்தையால என்ன குத்தி கிழிக்காத. உனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் ராணி சொன்னதும் என் தலையில இடியே விழுந்தது போல இருந்தது. இனிமே ஒன்பு எனக்கு கிடைக்காதுன்னு நான் உணர்ந்த போதுதான் அது எவ்வளவு உயர்ந்தது, விலை மதிப்பில்லாததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமே என்ன பிரயோஜனம்? என் கையில் இருந்த சொர்க்கத்தை நானே இழந்த பிறகு நரகத்துக்கு போக பயந்து என்ன லாபம்? நான் போறேன். கண்ணன், கண்ணன், உங்க நெஞ்சில பொறாமை தூண்டி விடுறதுக்காகத்தான் ராமண்ணன் சொன்ன யோசனைப்படி பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். இன்னைக்குதான் எங்க மனம் திறந்து பேசிருக்கீங்க. இதோ பாருங்க, நமக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது சந்தோஷமா வாழலாம். வாங்க போலாம். அவ்வளவு சீக்கிரம் எங்கிருந்து வெளியே போக முடியாது. ஒண்ணு பண்ணலாம், ராத்திரி 1 மணிக்கு மேல நீ அரண்மனை வாசலுக்கு வந்து மறவான் இல்லை, நான் அங்கே வர்றேன். அங்கிருந்து 2 பேரும் வச்சு போயிடலாம். கண்ணன், என்ன திவான் இந்த நேரத்துல? சோமநாதபுரம் ஜமீன் சம்பந்தியா இன்னைக்கு ஆயிட்டனே, அந்த சந்தோஷத்தை உன் கூட பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன கண்ணன், கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு? கை தவறி விழுந்து உடைஞ்சிருச்சா? இல்ல, நானே போட்டு உடைச்சிட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் இன்னையோட முடிவு கட்டிட்டேன். திவான், எனக்கு தூக்கம் வருது. ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நீ இருந்தா பேசலாம். என்ன சொல்றீங்க? நீதான் இன்னைக்கு ராத்திரியே ராதாவோட ஓட போறியே. திவான், பார்ட்னர், நீயும் நானும் சேர்ந்து போட்ட திட்டம் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல காலவாரி விட்டுட்டு ஓட பாக்குறையே. இந்த திவானை இழிச்சவாயன் நினைச்சியா? திவான், நான் பழைய கண்ணன். இனிமே எந்த மோசடிக்கும் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். மரியாதையா எங்களை போக விட்டா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இல்ல எல்லா உண்மைகளையும் ராணி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீங்களும் உங்க மகனும் கம்பி எண்ண வேண்டிய வரும். பார்ட்னர், உனக்கு தெரியாது, எனக்கு விரோதிகளே கிடையாது. ஏன்னா நான் விட்டு வைக்கிறது இல்ல. கொண்டு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு தெரியும்னு காட்டுறதுக்காகத்தான் உன் பழைய காதலி உஷாவை கொண்டு வந்து தர்பார்ல ஆட வச்சேன். அவ என் மகனை மிரட்டினா அவளை கொன்னுட்டு ரத்தக்கரை காயறதுக்குள்ள இங்க வந்திருக்கிறேன். ஜாக்கிரதை. திவா, என்ன மிரட்டாதீங்க. உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ராங். கத்தியும் ரத்தமும் எனக்கு சர்வ சாதாரணம். இத்தனை நாள் உங்ககிட்ட பழகின காரணத்துக்காக நான் உங்களை உயிரோட விட்டுட்டு போறேன். ஓகே, எடுங்க. எடு. எடுக்க மாட்டேன். என்னைய அடிச்சுட்ட? வயசான காலத்துல போனா போதுன்னு விட்டா வம்புக்கு வர்ற.
மிஸ்டர் திவான். குட் பை. ஹேண்ட்ஸ் அப். என்ன சொன்ன? எனக்கு வயசாய் போச்சா? ஆனா என் மூளைக்கு வயசாகலடா. பாத்தியா, இத்தனை வருஷமா இந்த ஜமீன்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன். சின்ன பையா, ஏதோ வாலிப வயசாச்சே, வாழ்ந்துட்டு போகட்டும்னு பார்த்தா என்கிட்டயா வாலாட்டுற? உன் அவசர புத்தியினால உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் இழந்துட்டேன். ஏய், கொண்டு போங்கடா அவனை. திவான், என்ன அடைச்சு வச்சிடலாம், ஆனா உண்மையை யாராலையும் அடைக்க வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது பொங்கி எழும், அப்ப உன் கூட்டமே அழிஞ்சு போகும். அழிஞ்சி போகும். கொண்டு போங்க.